பரிசுத்த ஆவியானவருடைய திரிய நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். நம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். சகல ஆசீர்வாதங்களுக்கும் குற்றம் காரணராயிருக்கிற எங்கள் அன்பின் பல்லவ தந்தையே, அருமையான நல்ல நாளுக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளிலும் அருமையான குழந்தை ஞானஸ்தானத்தின் மூலமாய் உங்களுடைய திரு சமூகத்திலே ஆண்டவரே உங்களுடைய மந்தைக்குள்ளாக சேர்க்கும்படியான இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த வழிபாட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியான ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்திலே நிறைவாய் தங்கியிருந்து இந்த வழிபாட்டினை கொடுத்து உடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் என்று நாம் ஜெபிக்கிறோம். அருமையான ஆண்டவருடைய தம்பதிகள் ராஜசேகரன், மெர்லின், பூஜா ஆகியவர்களுக்கு அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குழந்தையின் மூலமாய் ஆண்டவரே இந்த இடத்திலே ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைவாய்க்கும்படி ஆண்டவர் அனுப்புரிய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். இந்த ஞானஸ்தான வழிபாட்டுக்கு வந்திருக்கிற அனைவரும் உங்களை பார்த்து வைக்கிறோம். 1000 பேர் மக்களை உங்களை பார்த்து வைக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய தமிழ் சுவிசேஷ உத்தர திருச்சபையினுடைய பேராயர் அவர்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அனைவருமாக சேர்ந்து உங்களுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் பிரச்சனமாக்கி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த ஞானஸ்தான வழிபாட்டுக்கு காரணமாக ஞான பாடல் 252 பார்க்கிறோம். 252வது ஞான பாடல். கழித்து பாடு, தேவ இரக்கத்தை நன்றாய் கொண்டாடு, மெய் சபையை உன்னை வரவழைத்து தயவாக, தேடினோர் அன்பை துதிப்பாயாக, தேடினோர் அன்பை துதிப்பாயாக என்ற 252வது ஞான பாடல்.
கடவுளே, வழி தப்பினவர்கள் நேர் வழியில் திரும்பி வரும்படி சத்தியத்தின் மொழியை காட்டுகிற பராபரனே, கிறிஸ்து மார்க்கத்தின் ஐக்கியத்தில் சேர்க்கப்பட்ட யாவரும் தங்கள் மார்க்கத்திற்கு ஏற்காதவற்றை அனுவதித்து விட்டுவிடவும் அதற்கேற்ற யாவற்றையும் பின்பற்றி நடக்கவும் திருவை செய்தர வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு நின்றதற்கு ஜீவித்து அரசாடுகிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி இந்த மனமகிழ்ச்சி சந்தோஷமான சிறப்பு ஆராதனைகளாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதியை நாம் வாசிக்கிறோம். அது சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 1 6 வசனங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிடையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பதுவே. இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கிறவருமாகிய ஆண்டவராகிய கடவுள் தூயவர் தூயவர் தூயவர். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கடவுளே, தேவரீர் பரிசுத்தர். வல்லமையுள்ள கடவுளே, நீ பரிசுத்தர். என்றென்றும் உள்ள கடவுளே, நீ பரிசுத்தர். ஆமென். இந்த நாளுக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற நிருப பகுதியை நாம் வாசிக்கிறோம். அது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 17 முடிய. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி. அன்புக்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால அக்கிரமிகளுமாய் இருப்பதால் ஆத்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊழியர்களின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிற இழந்த நடுவில் நன்னடந்து உடையவராக இருங்கள். பிற இழந்த ஒரு நடுவில் நன்னடந்து உடையவராக இருங்கள். அவர்கள் உங்களை பெரியவர்கள் என்று மடித்தளிப்பினும் உங்கள் நற்செய்திகளை கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள். அனைத்து மனித அமைப்புகளும் ஆண்டவரின் பொருட்டு பணிந்திருங்கள். அதிகாரம் கொண்டவரின் முறையில் அரசருக்கும் தீமை செய்து தண்டிக்கவும் நன்மை செய்து பாராட்டவும் அவரால் அனுப்பப்பட்டவர் என்னும் முறையில் ஆளுநர்களுக்கு பணிந்திருங்கள். இவ்வாறு நீங்கள் நன்மை செய்ய முன்வருவதன் மூலம் மதிக்கட்ட அறிவொழிகளை வாயிலை செய்ய வேண்டும் என்பதை கடவுளுடைய திருமணம். நீங்கள் விடுதலை பெற்றுள்ளீர்கள். விடுதலை எனும் போர்வையில் தீமை செய்யாதீர்கள். கடவுளுக்கே அடிப்படையாகிறீர்கள். எல்லாரும் மதிப்பு கொடுங்கள். சகோதர சகோதரர் அன்பு செலுத்துங்கள். கடவுளுக்கு அஞ்சுங்கள். அரசருக்கு மதிப்பு கொடுங்கள். வாசிக்கப்பட வேண்டிய நிருப பகுதி வாசித்து விடுதாயிற்று. கர்த்தர் வார்த்தைகளை நம் நிலைக்கு செய்து நித்திய ஜீவனுக்கு ஆசீர்வாதம் மாற்றி தருவாராக. ஆமென். நொடி பொழுது நான் உன்னை கைவிட்டேன். 1000 பேருக்கு அப்பால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். என்று உள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். Alleluia, Alleluia.
திருவாளர்களை மனமகிழ்ச்சியான ஒரு ஆராதனைக்காக படிக்கும்படியாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 16 வசனங்கள் 16 தொடங்கி 22 முடிய. The Gospel according to St. John chapter 16 verses 16 to 22. நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவன் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையால், அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்றார் என்பது. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு தோத்தேவா. நாம் நம்முடைய விசுவாசத்தை பரிசுத்த ஞானஸ்நானத்தின் போது அறிக்கை செய்கிறோம்.